பிரியாணி செஞ்சதுக்கு அப்புறமா மிச்சம் மீதி இருக்கிற புதினா கொத்தமல்லிய அப்படியே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்காம, இந்த மாதிரி தொக்கா பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, மல்டி பர்ப்பஸா இருக்கும். இட்லி, தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இத செய்யறதுக்கு ஒரு 2, 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் லேசா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே மாரி உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா. இதெல்லாம் வாசனை வர அளவுக்கு லேசா வறுத்துட்டு, கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரியான ரெட் சில்லி கொஞ்சம் சேர்த்துக்கணும். நான் இதுல ஒரு 7, 8 ரெட் சில்லி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்து இதோட லேசா வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ஆறிக்கிட்டு இருக்கும்போதே அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் இருக்கும் இல்லையா? அந்த எண்ணெயிலே ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி எடுத்துட்டு, இந்த மாதிரி லேசா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்கிக்கணும். உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல அந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ ஃபர்ஸ்ட் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அதோட இந்த புதினா, கொத்தமல்லியும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டா எடுத்து அரைச்சு வச்சுக்கணும். அரைச்ச பேஸ்ட்ட அப்படியே கூட ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா, இந்த மாதிரி கடுகு, ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமா பொடி பொடியா நறுக்குன வெங்காயம், ஒரு 7, 8 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறமா, அதுல இந்த தொக்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா, இன்னும் நல்லாருக்கும். இட்லி, தோசைக்கு சட்னி மாரியும் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொக்கு மாரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாருக்கும்.